श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की हरि ओम तत्सत। ஸ்ரீ சங்கராச்சாரிய சரிதம். கடந்த சத்சங்கத்தில் சங்கரருடைய திக்விஜய யாத்திரா காலடி கிராமத்தில் கிளம்பி காஷ்மீர் வரைக்கும் போய் திரும்பி வரும்போது நடந்த பல பல சந்தர்ப்பங்கள், இடங்கள், கதைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அதிலும் ஆந்திர மாநிலம் எல்லா தரிசனம் ஸ்ரீசைலம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு திரும்பி கர்நாடகத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அப்புறம் மூகாம்பிகை, அப்புறம் சங்கரபுரம், அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிராமம் கர்நாடகத்திலேயே ஸ்ரீவில்லி கிராமத்தில் பிரபாகரனே பிராமணனுடைய பேசாத ஒரு குழந்தைனை சந்திச்சு, முதல் தடவை அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்போதான் சங்கரருக்கு முன்னாடி வாய் திறந்து பேசியிருக்கு. அந்த குழந்தை பூர்ண ஞான நிலையிலோ அந்தர்முகமா இருக்கு. அது சங்கரருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அதனால சங்கரருக்கு முன்னாடி வாய் திறந்து பேசியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை சொன்ன அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு, ஞானம் என்பது இவ்வளவு உரிச்சி கொடுத்த பழம் போல், கையில இருக்கிற நெல்லிக்கண்ணி போல் இருக்கன்னு சொல்லி பாவிச்சு, இனிமே இவனுக்கு ஹஸ்தாமலக்கன் அப்படின்னு பேரு கொடுக்குறேன் என்ன. அப்புறம் இந்த குழந்தைன்னு எனக்கு கொடுங்கோ, உங்களுக்கு இங்க விவகாரத்துக்கு குடும்பத்துக்கு எதுக்குமே இது உதவாது, அதனால நான் எடுத்துட்டு போறேன். அப்படியே பெற்றோர்கள் ஒத்துக்கிட்டாங்க. சங்கரர் கூட அந்த குழந்தை கிளம்பிச்சு. அப்புறம் அடுத்ததாக நம்ம இன்னைக்கு முதல் கிளம்பி போற சமயத்துல 8 வயசுல தரிசிச்ச ஸ்ருங்ககிரி நகரம், நகரமே இல்லை அங்க, ஸ்ருங்ககிரி, அந்த இடத்துக்கு திரும்பி ஆச்சாரியர் வராரு சிஷ்யர்கள் கூட. கிட்டத்தட்ட 15 வருஷம் தாண்டி போச்சு. 15 வருஷம் தாண்டி போச்சு. அப்போ சங்கரருக்கு இப்போ 22, 23 வயசு இருக்கலாம். அப்படி சங்கரருடைய இங்க வராருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு சேர்ந்த அந்த காலத்துல இருக்கிற ராஜா ஆதித்யவர்மா அவர் சங்கர்னை பாக்குறாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் அதே இடம், அப்ப எந்த இடத்துல இருந்தாரோ அந்த துங்கபத்ரா நதி தீரத்துல கங்கா ஸ்நானம் துங்கா பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிக்கிறது துங்கா பானம், கங்கையில குளிக்கிறது, துங்கபத்ரா ஜலத்தில் குடிக்கிறது, அவ்வளவு சுத்தம், நல்லா இருக்கும். அங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆச்சாரியர். குட்டி குட்டி ஏதோ வசதி ஏற்படுத்திக்கிட்டாங்க, பர்ணசாலைகள் எல்லாம் ஏற்படுத்திட்டு நிவசிச்சுட்டு இருக்கு அங்க இருக்காங்க ரெகுலரா. ஆனா சத்சங்கம் தொடர்ந்து ஆச்சாரியுடைய வேலை என்னன்னா, அவர் எழுதின பாஷ்யங்கள் அது எல்லாத்தையும் கூட இருக்கிற சிஷ்யாளுக்கு மறுபடியும் அந்த விஷயங்களை பேசிட்டே இருக்கிறாரு. வியாசகுகையில இருக்கும்போதே, அப்புறம் உத்தரகாசியில் இருக்கும்போதே உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பல வாட்டி ஆயிருக்கும். அப்போ
நடுவில் கொஞ்சம் புதுசு புதுசா வந்து சிஷ்யர்களை சேர்றாங்க. அப்படி ரெகுலர் டீச்சிங் சத்சங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. பத்மபாதருக்கு வந்து ஆச்சாரியர் அந்த இடத்துல நடந்த அந்த காலத்துல அவர் அனுபவத்துக்கு வந்த ஒரு சன்னிவேஷத்தின்னு சொல்றாரு. அந்த பாம்பு வந்து தவளை அப்படி இருக்கும்போது வெயில்ல அப்படி நிழல் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் அப்புறம் ஸ்ருங்கி அந்த ருஷி செஞ்ச தபஸ் இதெல்லாம் ஆச்சாரியர் விரும்பி இங்கே திரும்பி இருக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பத்மபாதர் அப்போ இவங்க இல்லையே, போகும்போது இவங்க யாருமே இல்லை. இங்க ஒரு மடம் கட்டணும்னு ஆசை வந்தது மனசுல. அன்னைக்கு ஆச்சாரியருக்கு அந்த சங்கல்பம் வந்தது. ஆனா அந்த சங்கல்பம் ஆச்சாரியருடைய மனசுல வந்து விட்டு போச்சு. ஆனா இப்போ பத்மபாதர் மூலமா அது திரும்பி வேலை பண்றது. பத்மபாதர் வந்து அது அவங்க நடுவில் சுரேஸ்வரா மிச்சம் எல்லாரும் கூட பேசிக்கிறாங்க. அப்படி ஆச்சாரியர் தெரிவிச்சுட்டாங்க, இங்க ஒரு மட்டம் கட்டலாமே அப்படின்னா அதுக்கு வந்து ஆச்சாரியர் வந்து சங்கரர் பத்மபாதர் கிட்ட சொல்றாரு, அந்யாபிநிவேஷம் இருக்கக்கூடாது. சாதகனுக்கு உண்மையான ஞான மார்க்கத்துல பயணிச்சு போறவனுக்கு வந்து அந்யாபிவேஷனம்னா அதர் தாட்ஸ், இந்த மாதிரி ஆசிரமம், இன்ஸ்டிடியூஷனும், மடம், ஃபாலோயர்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீ பாட்டுக்கு நீ பிரம்மனிஷ்டனாவே இருந்து சாஸ்திரம் படிச்சுட்டேரு, சொல்ல முடிஞ்ச சாஸ்திரம் சொல்லிட்டேரு, ஒன்னும் சொல்றதுக்கு செய்யறதுக்கு இல்லைன்னா சமாதி ஸ்திதியில உட்கார்ந்துக்கோ. அப்படி காலத்தின்னு தள்ளணும் தவிர இந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சங்கல்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால அந்த மாதிரி எந்த பிரயத்தனமும் பண்ணாதே அப்படின்னு சொல்றாரு. சொல்லி சந்நியாசி எதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா செரை வைத்தி நடந்து போயிட்டே இரு. இது உபனிஷத்துல வர வாக்கு. செரன்னா போ, எங்கேயுமே எதுக்கு அட்டாச்மெண்ட் வச்சுக்காது. இந்த இடத்துல இருக்க போற, இங்க நல்லா வசதியா இது பண்ணு இங்க நல்லா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. நிறைய கொஞ்சம் விஸ்லேஷனம் பண்ணி சொல்றாரு. பகிஹி பிஞ்சாக்ர தரலாக, ஞானிகள் எப்படி இருப்பாங்க, அந்தர் மேருரிவ ஸ்திதாக. வெளியில வந்து இந்த மயிலுடைய அந்த தொகை எப்படி எல்லாம் ஆடிட்டே இருக்கும், ரொம்ப அது காற்று இப்படி வச்சு அப்படி ஆடிட்டே இருக்கும். மேல இருக்கிற அந்த இது மயிலுடைய அந்த கதை. அதுபோல் வந்து ஞானிகள் வந்து இங்க பிராரப்தத்தை ஏதோ அதை எப்படி கொண்டு போறது அப்படியே தவிர இவங்களா மனசுல சங்கல்பம் வச்சுக்கிட்டு இல்லை. அவ்வளவு ஒரு மரத்துல இருந்து காஞ்சி போன இலை உளுந்தா அது எங்க விடணும் అనేది அந்த இலை கையில இல்ல, மரத்து கையிலும் இல்லை. என்ன காற்று கொண்டு போகும். இங்க காற்று அనే பிராரப்தம். அதனால ஆனா உள்ள எப்படி இருக்கணும், வெளியில இப்படி எல்லாம் அலைஞ்சு சுத்துறாங்களே போறாங்க, அந்த ஊரு இந்த ஊரு அப்படின்னு எங்க இருப்பாங்க தெரியாது. அது உள்ள மேரோர் சிவ அந்தர், உள்ள வந்து மேரு பர்வதம் போல் அந்த பிரம்மனிஷ்டலையே இருக்கு. அந்தர் மேரோரிவ ஸ்திதாக. அதுக்கப்புறம் இது பேச இவங்க மனசுல ரொம்ப ஆழமா இப்படி இருக்கன்னு தோணுச்சு. அப்புறம் சங்கரர் வந்து சரி ஒண்ணு பண்ணலாம், இங்க வந்து மடம் அப்படியெல்லாம் யோசிக்காது, சாரதாம்பாள் பீடத்தனி ஸ்தாபனம் பண்றோம், கோவில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் கட்டுறதுக்கு, அது யாருடைய கோவில், சாரதா. அப்பவே மண்டன் மிஷனுடைய மனைவி உபயபாரதி சரஸ்வதி அம்பாளுடைய ஸ்வரூபம் அவள். அவங்களையும் கூட வர சொன்னாங்க. ஆனா அவங்க யாருக்கு கண்ணுக்கு இவங்களுக்கு தெரியாது மாட்டாங்க. சொன்னா இல்லையா அன்னைக்கு, என்ன சன்னியாசிகளை கூட எப்படி இருப்பேன் நான், நீங்க எல்லாரும் போகும்போது சன்னியாசம் எடுத்துக்கிட்டா கூட நான் உங்களுக்கு கூட இருக்க முடியாது.
அப்போ நான் அந்தர்வாகினியா சரஸ்வதி ரூபத்துல இருப்பான்னு அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சன்னியாசிகளுக்காவது ஞானிகளுக்கு கிரகஸ்தர்களுக்காவது யாருக்காவது அந்த ஞானஸ்வரூபிணி சரஸ்வதி தான் முக்கியம், சாஸ்திர மாதா. அதனால சாரதாம்பாளுடைய சாநித்தியம் இங்க எப்பவுமே இருக்கிற போது வர காலத்துல யாராவது ஆகட்டுமே, வர்ண ஆசிரமத்துக்கு சம்பந்தமே யாரெல்லாம் இங்க வந்து சாதனை பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த ஆத்ம பிரகாசம் ஆகட்டும், அவங்களுக்கு அதுக்கு உதவி ஆயிருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு இங்க பிரதிஷ்டை செய்யறோம், சாரதாம்பாளோட கோவில் பிரதிஷ்டை பண்றோம்னு சொல்லி சொல்றாரு. சாரதாம்பாள் வந்து பிராமி சக்தி சிக் சக்தி ஐக்கிய ரூபிணியை நமஹான்னு லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு மந்திரம் வருது பாத்தீங்களா. சித் சக்தியே வித்யா ரூபிணியா, ஞான ரூபிணியா, சரஸ்வதி வாணி, பிராமி சக்தி, அது நம்ம இங்க இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் யாரு எப்படி யாரு பண்ணுவாங்க இன்வோக்குன்னா, அதுக்குள்ள அங்க கொஞ்சம் பேரு கிரகஸ்தாள் வந்து பாக்குறது போறது கூடவே கூட சில பேர் சேர்ந்துட்டாங்க நடுல கிரகஸ்தால இருக்கிறோம். அதே போல் அந்த பிராந்தத்துக்கு சேர்ந்த சுதன்வானே ராஜா, சுதன்வா ராஜா கொஞ்சம் முன்னாடியே சந்திச்சாரு இல்லையா, அவரு கூட விரும்புறாரு. இப்ப திரும்பி இங்க வந்தாரு, வந்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பா இது கட்டணம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சாரியர் மேல பிரியம். ஆனா ராஜா, அப்ப அந்த ராஜா பிளஸ் இந்த கிரகஸ்தர்களா இருக்கிற சில பேர் வச்சு பிராமணகாலன் வச்சு, ஏன்னா சன்னியாசி எந்த ரிச்சுவலும் பண்ணக்கூடாது, அப்படி சம்பிரதாயபத்தமா எல்லாத்தையும் நடத்திட்டு சாரதாம்பாள் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அங்க முதல் தடவை. அதுக்கப்புறம் தான் அதர் மட்டங்கள் எல்லாம். ஸோ அப்படி கோவில் கட்டினதுக்கு அப்புறம் கிரகஸ்த பக்தாளனாலையும் பிராமணாளன் கூப்பிட்டுட்டு வைதிக மந்திரங்கள் அதெல்லாம் சேர்ந்து வித்யாஸ்தானமா இது இருக்கணும். அதனால அதுக்கு யந்திர ஸ்தாபனம் செஞ்சு அவரே யந்திரத்தினை மந்திரம் யந்திரம் எல்லாம் வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ண வச்சு நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து சாரதா புஜங்க பிரயாத அஷ்டகம், சாரதா புஜங்க பிரயாத அஷ்டகம் அப்படின்னு அழகா கம்போஸ் பண்றாரு. சுவக்ஷோஜ கும்பாம் சுதா பூர்ண கும்பாம் பிரசாதாவலம்பாம் பிரபுண்யாவலம்பாம் சதா சேந்து பிம்பாம் சதா நோஷ்டபிம்பாம் அஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். இப்படி போகும். அது எல்லாத்திலும் அந்த பாருங்க பிராசல்ல எப்படி இருக்கு, அந்த ரிதம் ரைம் போல் அப்படி நல்ல அழகா இந்த சாரதா ஸ்தோத்திரத்தினை அவர் அங்க கம்போசர்னா அது ஸ்பான்டேனியஸா அவருக்கு அந்த ஆபத்துல இருக்கும்போதும் அது தானே வரும். சிஷ்யாளுதான் கேட்டு உடனே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட சிஷ்யாள் எங்க பக்கத்துல இருந்தது, சாதாரணவங்க இல்லை. அப்புறம் கர்நாடகத்துல கூட இந்த சுதன்வா ராஜா வந்து உஜ்ஜயினி அப்படின்னு ஒரு ஊரு, உஜ்ஜயினி அது மட்டும் இல்லை, இங்க ஒண்ணு இருக்கு, அதுக்கு சேர்ந்தவர். இவர் வந்து ஆக்சுவலா முதல்ல ஜெயினர்களுடைய பிரபாவத்தினால கொஞ்சம் மாறிட்டார். ஆனா இப்ப திரும்பி ஆச்சாரியர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வைதிக பிரச்சாரகன் ஆயிட்டாரு, வைதிக பிரச்சாரம். அப்போ அவரோட நான் இங்கே தங்கறே அப்படின்னு அவருக்கு ஒரு தங்குறேன்னா ராஜகாரியம் நடந்துட்டு இருக்கும், எனக்கு இங்க வசதி ஏற்படும், ஒரு ராஜா வசதி ஏற்படுத்தி இருக்கணும்னா கொஞ்சம் இதானே கட்டணும். அப்படி இதெல்லாம் பார்த்து சங்கரர் ஒன்றும் அதனால டிஸ்டர்ப் ஆகலை. அவரு நம்ம இங்க இருக்க போறோம், இது நமக்காக அப்படின்னு எதுவுமே கிடையாதுனால. ஆனா சங்கரர் வந்து பத்மபாதர்னு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். பாத்தியா, இந்த கிரகஸ்தாள் இவங்க எல்லாரும் இப்படி வந்தா
அதுக்கப்புறம் இது பெரிய ஊராக போறதுன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு பெரிய ஊராக போறது. ஆனா அதனால பெட்டர் இவங்க யாராவது ஏதோ இருக்கணும் இங்க கட்டுக்கணும்னா கொஞ்சம் தூரமாவே கட்டுக்கிட்டோம். ரொம்ப நெருங்கி வேண்டாம். இப்போ கூட அந்த ஸ்ருங்கேரி மட்டம் பாத்தீங்கன்னா துங்க நதி தாண்டினாதான் இப்போ பிரிட்ஜி கட்டிட்டாங்க. அப்போ ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி எல்லாரும் சின்ன தொன்னிலு தான் போகணும். யாரும் அந்த அதிபதி மட்டாதிபதிகளே எல்லாரும் அப்புறம் தான் ரொம்ப பிரசித்தமா இப்போ மக்கள் டூரிஸ்ட் வரது போறது எல்லாத்துக்கும் நல்ல வசதி இருக்கிறதுனால ஜனங்களை வருவாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு உள்ள ஒரு சின்ன இடம் நல்லா அது சாதனைக்கு ரொம்ப எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். அதனால அந்த இடத்துல தான் அது வந்தது. சரி, அப்படி ஒரு ஊரா மாறிடுச்சு. அப்புறம் எப்போ சங்கரர் பத்மபாதன் பார்த்து சிரிச்சாரோ அவருக்கு கொஞ்சம் வெக்கமாயிட்டு. இந்த மாதிரி சங்கல்பங்கள் எல்லாம் பண்ண இப்படிதான் கிரகஸ்தானுக்கு என்ன அப்புறம் அது நம்ம புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதிஷ்டானங்கள் அப்படிதான் இருக்கும். ராகவேந்திர சுவாமி அதிஷ்டானம் இந்த மாதிரி இருந்தா கூட இந்த ஆலந்து பக்கத்துல உடனே ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இப்போ அயோத்தியில பாருங்க கோவில் இருக்கு. எவ்வளவு வளர்ந்துருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் வருது. என்ன 5 ஸ்டார் பீப்புள் நம்ம போகணும் இல்லையா? வசதி இல்லாம எப்படி போறோம்? எவ்வளவு ஃபிளைட் கனெக்டிவிட்டி எல்லாம். அப்கோர்ஸ் அது இந்த காலத்துக்கு அது எல்லாம் வேணும். அது ஒரு பக்கம் நடக்கும். மொத்தத்துல உலகம் எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணிச்சுல ராமரோட கோவில். எங்கெங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வராங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த ஹரிஹரபுரத்துல இருக்கும்போது கிரி அப்படின்னு ஒரு சிஷ்யன் சேர்ந்துட்டான் இல்லையா? அது ஆனந்தகிரி. நான் அன்னைக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் சங்கரருடைய புஸ்தகங்கள் எல்லாத்துக்கும் பாஷ்யங்களுக்கு டீக்கா ஏதுன்னா அந்த ஆனந்தகிரி அந்த மகாத்மா வேற, அது அடுத்த காலத்துல வந்தவர். இது கிரி. அத கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு. அப்புறம் இவர் என்ன ஆயிடுச்சு இந்த கிரி விஷயம்? 3 முக்கியமான சிஷ்யர்களும் 3 பேருக்கு ஆச்சாரியர் சந்நியாசம் கொடுத்து பேரு கொடுத்தது பார்த்தோம் இப்போ வரைக்கும். முதல் பத்மபாதர், அப்புறம் சுரேஸ்வராச்சாரியர், அப்புறம் இந்த ஹஸ்தாமலக்கர். அவர் சின்ன பையன்தான். சுரேஸ்வர் கூட கம்பேர் பண்ணா சங்கரராவதி கூட எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அவரு கிரகஸ்தர். எவ்வளவு வருஷமா என்ன வயசுன்னு எங்க மென்ஷன் பண்ணல. ரொம்ப கர்ம காண்டதெல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு தெரியும் அந்த காலத்துல. மண்டன மிஸ்ர பேரு சுரேஸ்வராச்சாரியர். சரி, இப்போ 4வது சிஷ்யன் உருவாக போறான். கிரி வந்தப்போ ரொம்ப பிரியம் சொன்ன இல்லையா அன்னைக்கு, இவன் ஒன்னும் படிக்காதவன், இவங்க பாஷா ஜானம் இல்லை, எதுவும் இல்லை. இப்ப கூட இருக்கிற அப்படி பண்டிதனாவோ ஒரு வேதம் படிச்சது எதுவுமே இல்லை. ஆனா சங்கர்னு பார்த்த முதல் நாள்ல இருந்து சொன்னா இல்லையா, நீங்க தான் வைகுண்டம், நீங்க தான் கைலாசம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பார்த்துட்டே இருக்கிறது, குருவுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கிறத விரும்புறான். அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா சங்கரோட ஹிருதயம் கிரியோட ஹிருதயம் ரெண்டும் டியூன் ஆகி ஒன்னா இருக்கு. இதான் பாருங்க, அங்க படிப்பு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய அறிவுனால நான் தெரிஞ்சுக்கிட்டு உணர்வே ஞானம் அடைவேன்னு. கிருப்பனாலதான். அந்த கிருப்பன் இது அது காத்துல அந்த சுகந்தம் வரபோல் ஒரு வாகனம் வேணும். இந்த கிருப்பானேத் தான் வாகனம் குருவுக்கு சிஷ்யனுக்கு நடுல. ஆனா அது நீ டேப் பண்ண இன்வோக் பண்ணணும்னா, இப்ப இந்த மரத்துல புஷ்பத்துல சுகந்தம் இருந்தா கூட காற்று வந்தாதானே அது அங்க போகும். இல்ல காற்று இந்த பக்கம் தான் போகும், அந்த பக்கம் போகாதே. அப்படி கிருப்பானே வாகனம் வேணும். அதுக்கு அது வேலை பண்றதுக்கு குரு தான் டியூன் பண்ணணும், டியூன் பண்ணிக்கணும். அது போல இந்த கிரி விஷயத்துல ஆச்சாரிய ஹிருதயத்துல ஒரு சின்ன ஏதாவது
அவர் ஏதாவது நினைக்கிறார், அவர் என்ன பாவிக்கிறார்னு உடனே இங்க கிரீக் தெரிஞ்சு போயிடும். அது நம்ம இன்ட்யூஷன் அப்படி எல்லாம் சொல்லுவோம். ఇప్పుడు புரியணும், குரு பக்தி ஸ்ரத்தா అనేది எவ்வளவோ என்னென்னமோ பேசுறோம் అనేది இந்த மாதிரி கேட்கும்போது தான் நமக்கு அதோடைய ஆழம் என்னன்னு தெரியும். அப்படி இருக்கிற அந்த கிரி தினந்தோறும் இங்க துங்கா நதி கரையில தான் இருக்காங்க. இப்ப எல்லாம் பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, வேத பாட்டம், பாஷ்ய பாட்டம், இதெல்லாமே அங்க. அப்போ ஆஹ் பாஷ்யம் எல்லாம் பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரியர் எப்படி எல்லாம் பார்ப்பாரு, இருக்கிற யாரை கொஞ்சம் பேர் பார்த்து கிரி வரலையா அப்படின்னு கேட்பாரு. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இல்ல கிரி இருந்துச்சுன்னா பாட்டம் தொடங்கும். இப்படி ஒரு நாள் கிரி வரல, உட்கார்ல. அப்போ ஆச்சாரியர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு, பார்க்கிறாரு. அப்படி எல்லாம் கிரி வரலையான்னு கேட்டார். பத்மபாதர் இல்ல, அவன் இன்னும் ஆச்சாரியுடைய வஸ்திரம் எல்லாம் துவைக்கிறதுக்காக துங்க கரைக்கு போயிருப்பான் அப்படின்னு சொன்னான் பத்மபாதர். கொஞ்ச நேரம் ஆச்சாரியர் இன்னும் அப்படியே மௌனமாக உட்கார்ந்து இருக்காரு. யாரோட வாயில தெரியாம ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள பேசும்போது என்னன்னா, கிரி வந்தாலும் அவனுக்கு என்னதான் புரிய போறது, கிரி வரலன்னா என்ன, இப்போ கிரிக்கு என்னதான் புரிய போறது அப்படின்னு ஒரு வார்த்தை புரிஞ்சுச்சா, ஆச்சார ஹிருதயத்துல போய் ஸ்பர்ஷம் பண்ண. ஆச்சாரியருக்கு அப்போ அந்த ஒரு க்ஷணம் கிருப்பா అనేది வெள்ளம் போல் அப்படி பொங்கி வர யாரு அந்த சிஷ்யன் மேல. அது அப்படி வருமனி அவருக்கு தெரியாது. இது மாத்ரு பக்தி, குருவுக்குள்ள இருக்கிற கிருப்பை அப்படி அது அப்படியே பிரசரிச்சு காற்றுல போய் அங்க சொன்ன இல்லையா, இவர் ஹிருதயத்துல எந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு இமோஷன் அது அங்க உடனே டச் பண்ணும், அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க கிரிக்கு ஆத்மானுபூதி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு சமாதி நிலைக்கு போயிட்டான். ஒரு ஆனந்தம் என்னமோ என்னது எக்ஸ்டசின்னு சொல்லுவோமே, அப்படி அனுபவப்பட்டது. அந்த முடிச்சதோ துணி என்ன பண்ணானோ அது அப்படியே குடிச்சுக்கிட்டு அப்படியே ஓடி வந்துட்டான். ஓடி வரும்போதே இங்க நிக்கிறான், நமஸ்காரம் பண்ணி இந்த சிஷ்யார்கள் எல்லாரும் பார்க்கறான். தினந்தோறும் நேத்தி பார்த்த மாதிரி இல்லை. கிரியோட முகம் பார்த்தா அநேக சூரியர்கள் பிரகாசிக்கிற போல் ஒரு தனி அந்த தேஜஸ பிரகாசமோ ஆனந்தம் ஞானம் அடைஞ்ச ஒரு நிலை காணப்படுறதாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டு அவனுக்கே தெரியாது, வாயில ஸ்லோகங்கள் அழகான தோட்ட காஷ்டகம் அப்படம் பேர் அதுக்கு. विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं सचरणं भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं. தோட்டகாஷ்டகம். இந்த பதங்கள் இந்த பொயிட்ரில தோட்டக்க மீட்டர் அப்படி இருக்கிறதுனால சங்கரர் இவருக்கு தோட்டகாச்சாரியன் பேரு கொடுத்தார். ஞானம் வந்தாச்சு, ஒன்னும் படிக்கல, அதுக்கு மேலதான் கேட்கிறா. அது புரிஞ்சுக்கணுமா வேண்டாம் இல்ல, அந்த கிருப்பனால பாருங்க. அவனுக்கே தெரியாது நான் என்ன பேசியிருக்கேன், என்ன வந்துச்சு, எப்படி வந்துச்சு. அது அப்படியே கண்ணுல ஆனந்த கண்ணீர் பாஷ்பங்கள் வர குருவுக்கு நமஸ்கரிச்சு அப்படியே கை கூப்பி நிற்கிறான். ஸோ இப்படி குரு கிருபா అనేది எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது சிற்சக்தி தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா,
ஞானி எந்த ஞானம் அடைஞ்சு அந்த ஞான நிலையில் இருக்கிற அவர் உள்ள இருக்கிற அந்த சித் சக்தியே கிருபானே ஒரு ரூபம் எடுத்துக்கிட்டு வரும். ரூபம் எடுத்துக்கிட்டு வரும். அது எங்க போய் யாரு ரிசீவ் பண்ணிக்க முடியுமோ அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிசீவ் பண்ணிக்கூடிய அந்த செட்டப் பாக்ஸ் இருக்கணும், இல்லைன்னு வராது. இப்படி 4வது சிஷ்யன், முக்கியமான சிஷ்யர்களை சொல்லும் போது வேற யாரோ பேர் அங்கங்க மென்ஷன் பண்ணா கூட லோகத்துல பிரபலமா தெரிஞ்ச சிஷ்யர் 4 பேர் இவங்க: பத்மபாதர், சுரேஸ்வரர், ஹஸ்தாமலகர் அண்ட் தோட்டகர் ஆரியர். அப்படி இந்த விஷயம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு, சுத்தி இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம். அதுக்கப்புறம் சுரேஸ்வராச்சாரியர் இப்போ ரொம்ப நாளாச்சு அங்கிருந்து கிளம்பி கூட அவர் ஆச்சாரியர் மேல. சின்ன பையன் అనేది இல்ல, இவ்வளவு பக்தி. அப்போ ஆச்சாரியர்கிட்ட வந்து, உங்க கருணனால கிருபனால நீங்க என்ன வீடு தேடி வந்துட்டீங்க, அங்க கதை எனக்கு ஞான பிராப்தி ஏற்பட்டது, ஆனந்தம் திருப்தி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஜிகாசா நிவத்தி, ஜிகீஷா நிவத்தி, ஜிக்னாசா நிவத்தி, சங்கல்ப நிவத்தி, தய நிவத்தி, எல்லாமே இதெல்லாம் ஞானம் வந்த சிம்டம்ஸ். இதெல்லாம் ஞானம் வந்த என்ன பலவன் சொன்ன. ஆனா இது ஜென்ரலா நம்ம பகவத்கீதையில அங்கெல்லாம் இதெல்லாம் பேச மாட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் டெக்னிக்கல் ஆனது. பட் வேற சந்தர்ப்பத்துல தத்துவபோத இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் சமயத்துல சொல்லியிருக்கேன் நான். இது சரியா? எனியோ சந்தேகங்கள் போகும், சங்கல்பங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசை போகும். அப்புறம் இன்னும் ஏதோ தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னே நீங்க போயிடும். அங்க போகணும், இங்க போகணும், ஏதோ செய்யணும், எல்லாம் போய் நிശ്ചலத்தை வரும். நிശ്ചல தத்துவே ஜீவன் முக்தி. அப்புறம் பய நிவத்தி அண்ட் அபய பிராப்தி, ஆத்தியந்திக திருப்தி, நிறைவு, இதெல்லாம் ஏற்படும் எனக்கு. அப்படி ஏன்னா இப்போ அவருக்கு வந்து நான் என்ன இதுக்கு பதில் கொடுக்கணும் அனு ஒரு தோணிச்சு மனசு. ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் ஆச்சாரியருக்குன்னு சொல்லி கிட்ட வந்து ஒரு நாள் கேட்கிறேன். கேட்கும் போது சங்கரர் வந்து, நீ என்ன பண்ற, அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு வார்த்திகம் ஏது அப்படின்னாரு. பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு வார்த்திகம்னா அதுக்கு அர்த்தம் கொடுத்துட்டே வரணும். அது பாஷ்யத்துல ஏதாவது உத்தி போச்சுன்னா ஒருவேளை எங்காவது ஏதாவது அதை ஆட் பண்ணணும். பிளஸ் எங்க ஏதாவது கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் இருக்கு, தவறா இருக்குன்னு அதையும் சுட்டி காட்டணும். பிளஸ் இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்ட அதையும் சேர்க்கணும். இவ்வளவு பண்றது வார்த்தைக்கு விஷயம் இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு, இது வந்து தனியா வந்து கேட்கிறார் சங்கரர்கிட்ட. அப்புறம் பத்மபாதருக்கு தெரிஞ்சது. பத்மபாதருக்கு தெரிஞ்சு அவருக்கு மனசுல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டது. என்னன்னா அது பொறாமை இல்லை, நான் முன்னாடி நான் தானே சிஷ்யனா இருந்தா அப்படின்னு இல்லை. ரொம்ப புத்திசாலி பத்மபாதர், இன்டெலிஜென்ட்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு புத்தி. என்னன்னா இந்த மண்டன மிஸ்ரனா இருக்கிற கிரகஸ்தனா இருக்கிற இவரு பரம நிஷ்ட கர்மகாண்டத்துல, அப்படி அத்தனை நாள் அந்த கர்மகாண்டத்துல இருக்கிறவர் வந்து ஆச்சாரியுடைய பாஷ்யம் அது பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்குமே ஒரு வார்த்திகம் எழுதிட்டார். அவருடைய கர்ம வாசனை அந்த விஷயம் ஏதாவது இதுல அப்படி காட்டிட்டார், தெரியாம வாசனை. அது வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்குமே. அதுக்கப்புறம் வர காலத்துல எல்லாருக்கும் அது பேர் தப்பு தப்பாம ஏதாவது சேருமே, அப்படி எல்லாம் ஏதாவது சேர்ந்துட்டா ஆச்சாரியோட பாஷ்யத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு விபத்து வரக்கூடாது அனே பாவத்தோட தான் தவிர பொறாமை அப்படி ஒண்ணும் கிடையாது. அவன் ஒரு கவலை இது.
அப்புறம் இவங்களுக்குள்ளேயே இன்னும் 3-4 பேருக்குள்ளே பேசுகிறார் தவிர, ஆனா நேர ஆச்சாரியர்கிட்ட போய் சொல்றதுக்கு விரும்பல. ஏன்னா ஆச்சாரியர்கிட்ட போய் சொன்னா ஒருவேளை உனக்கு వార్తకి ఏదైనా ஒரு ఆశ இருக்கோ பாருங்க మనస్సునుడి మనుషుడి మనస్సు అనేది இவ்வளவு ஞான சம்பன்னமா இருந்தாலும் ஆச்சாரங்கள் கூட இருந்தா கூட எப்படியெல்லாம் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். நல்ல விதமா ஆனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஒரு விதமா. அப்படின்னு நினைச்சுக்குவாரேமோன்னு போய் சொல்லல. ஆனா 2-3 நாள் அப்படி நான் ஒரு வாரம் கழிச்சு ஆச்சாரியோட காதுல விழுந்துச்சு. இப்படி பத்மபாதருக்கு தோணுச்சு. அப்படி எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, சங்கரர் சுரேஸ்வராச்சாரியன் அந்த வார்த்திகம் இப்போதைக்கு நிறுத்து ஏத வேண்டாம்னு சொல்லிட்டார். இப்போதைக்கு நிறுத்து ஏத வேண்டாம் சொல்லி ஏதாவது ஸ்வயமா நீயே ஒரு கிரந்தம் கிருத்தின் ஏது உனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவமாவது ஏதாவது இது அப்படி ஏதுன அந்த பிரகரண பிரௌಢ பிரகரண கிரந்தம் தான் நைஷ்கர்மிய சித்தி. அந்த நைஷ்கர்ம சித்தி எழுதினதுக்கு அப்புறம் ஆச்சாரியருக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிட்டு அது படிச்ச பத்மபாதருக்கு கண்ணுல தாரதாரைய ஜலம். சுரேஸ்வரனை பத்தி நான் இப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுரேஸ்வரர் எங்க பார்த்தாலும் அவருக்கு விழுந்து காலுக்கு நமஸ்காரம் பண்ணுவான். சன்னியாசிகள் ஆக்சுவலா ஒருத்தர் யாருக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியதுல குருவுக்கு பண்ணலாம், சன்னியாசி அம்மாக்கு பண்ணலாம், தாய்க்கு மட்டும் பார்க்க போறோம் இது. அப்புறம் அந்த నైష్కర్మ్య సిద్ధిలో కడసి శ్లోకత్తులో ఏదంబోదు குரு குருஹு பூஜ்யாய தஸ்மை நமஹ అని ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. இந்த மாதிரி எங்குமே குரு குருஹு குருணாம் குருஹு குரு குருஹு பூஜ்யாய தஸ்மை நமஹான்னு. அப்போ எவ்வளவு ஆச்சாரியர் மேல சுரேஸ்வரர் பக்தி இருக்கு. எப்படிப்பட்ட சுரேஸ்வர ஆச்சாரியர் ரொம்ப மெச்சூர்டு. என்ன அவர் கர்ம காண்டத்துல இருந்தாரு, கிரகஸ்தனா இருந்து வந்தாரு, தபஸ் உபாசகர் பெரிய இஸ் a மெச்சூர்டு டைப். சரி, அப்படி அது சொல்லதுக்கு அப்புறம் பத்மபாதர் கிட்ட நீ என்ன பண்ற என்னையும் அது நிறுத்தியாச்சு. இப்போ அவர் வார்த்திகம் ஏதாவது பிரம்மசூத்திரி நிறுத்தியாச்சு. நைஷ்கர்மிய சித்தி கிரந்தம் வந்தது. பத்மபாதரை கேட்ட நீ இந்த சூத்திர பாஷ்யத்துக்கு முதல் 4 சூத்திரங்கள் அதுக்கு பேரு சதுசூத்ரி சொல்லுவாங்க. ஒருவேளை வாழ்க்கையில பிரம்மசூத்திரம் எல்லாம் படிச்சு படைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் சதுசூத்ரியாவது கேட்கணும். சதுசூத்ரி 4 சூத்திரங்கள் அது ஒடுங்க அது 4 ஆரம்பி அது ஏது என்ன டீக்கா ஏதுணும் அதுக்கு பேரு டீக்கா. ஓகே, இது எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. பாஷ்யம், வார்த்திகம், அப்புறம் டீக்கா, காரிகா, கௌடபாதருடைய காரிகாஸ். சரி, அப்படி சொல்லி அதுக்கு இது இவனுடைய அந்த பாஷ்யம் டீக்கா அது ரொம்ப பிரசித்தமா பிரபலமா லோகத்துல அது உனக்கு அது ஒரு பேர் இருக்கும், சிறப்பு இருக்கும். அதனால அதுக்கு விஜய டிண்டிமான்னு ஆச்சாரியர் பேர் கொடுத்தாரு. விஜய டிண்டிமா. அதுக்கப்புறம் அது ஏதுனா அது ஆச்சாரியர் காட்டிட்டா. ஆனா பத்மபாதருக்கு ஹிருதயத்துல இன்னும் ஏதோ ஒரு துக்கம், ஒரு கவலை. என்னன்னா பாருங்க, சென்சிட்டிவா ரொம்ப சுத்தமா இருந்துட்டு ஏதாவது தெரியாம அந்த மனசுல சுரேஸ்வர் மேல இப்படிப்பட்ட ஒரு தப்பான அபிப்பிராயம் என்ன, எனக்கு இவருக்கு இன்னும் நிம்மதி வரல, ஒரு டிஸ்டர்ப்டாவே இருந்த. அப்புறம் ஆச்சாரியர்கிட்ட எனக்கு என்னமோ மனசு ரொம்ப கஷ்டப்படுறது, டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போதும் அதெல்லாம் மனசு விகாரம், பிரகிருதி சேர்ந்தது. பத்மா, எதுக்கு நீ அது கூட தொடர்பு வச்சுக்கிற? இப்படி எல்லாம் ஆச்சாரியர் சொன்னா கூட
பாருங்க அந்த பிராரப்தம் అనేది எப்படியெல்லாம் வேலை பண்ணுமோ. ஆச்சாரியரோட சந்நிதியில இருந்து ஞானம் இவ்வளவு கேட்டு பாஷ்யங்களை கேட்டு எல்லாம் இருந்து கூட அப்படி இல்ல இல்ல அனே இப்போ அது வேற. இந்த கிரந்தம் நீ எழுதினது பிராபல்யமா பிரச்சாரமாகிறதுக்கு சில கஷ்டங்கள் வருமని சூச்சனை பண்றாரு ஆச்சாரியர். முன்திருஷ்டி சில தடங்கள் வரும் அப்படின்னு கூட சொன்னாரு. அதுக்கப்புறம் இவர் மனசு சரியில்லை, இப்படி இல்லை இருக்கு, எனக்கு என்னமோ இங்க நான் தனியா இருக்கணும், நான் யாத்திரைக்கு போயிட்டு வரேன், யாத்திரைக்கு போயிட்டு அதையும் ராமேஸ்வரம் போயிட்டு நான் ஏகாந்தம் அங்க இருந்து தபஸ் அதெல்லாம் பண்ணி நான் மனசு நிம்மதிப்படுத்திக்கிட்டு ஒரு பிராயஷ்சித்தமா நான் எனக்கு போகணும்னு உள்ள நின்று ரொம்ப உறுத்துறது அப்படின்னு ஆச்சாரியர்கிட்ட சொன்னா உனக்கு இப்போ நேரம் சரியில்லை, எங்க போகாது அதையும் சொன்னார். இதே போல் ரமணருடைய ஆசிரம ரமணர் காலத்துல பேருக்கு நான் ஒரு பக்தாள் இவன் நீ ஆசிரமம் கேட்டு விட்டு 3 மாசத்துக்கு எங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆளுக்கு என்னமோ கஷ்டம், அவர் அழுவாரு, எல்லாம் செய்வாரு, அப்படி ஆயிடும். ஆனா யாருக்கு இப்படி சொன்னதே கிடையாது ரமணர். நான் சொல்ற வரைக்கும் 3 மாசம் நீ வாசல் ஏதோ இருக்க விஷயம் அப்படியெல்லாம் அவங்க வாயால வரும் சிலர். சங்கரர் நீ இப்போ உனக்கு நேரம் சரியில்லை பாத்தீங்களா. டெஸ்டினி అనేది ஒரு கிரந்தத்துக்கு இருக்கு, நம்ம கட்டுற வீட்டுக்கு இருக்கு, நம்ம செய்யற வேலைக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்டினி అనేది அங்க டிஸ்டர்ப் பண்ணும். அது நம்ம மூலமா நடந்ததான் காரியம் இல்லை. டெஸ்டினி நம்மளதும் தலன் எல்லாத்துக்கும் இருக்கு. அதனாலதான் அதாவது என்னமோ காரணம் அப்படி சொன்னா கேட்கல பத்மபாதன். கேட்காம இல்ல ஆச்சா நான் போயிட்டு வரேன். சரி ஆச்சாரிய இனிமே அதுக்கு எதிர் சொல்லல, அது அனுபவிச்சு ஏதோ ஆகணும், அது தீர்ந்துடும். அப்போ கூடவே விஷ்ணு தத்தானே நடுந்த ஒரு சிஷ்யனை சேர்ந்தார். விஷ்ணு சர்ம வேற ஆச்சாரியோட சின்ன காலத்துல அவன் ஊர்ல இருக்கிறார். அவனுக்கு அப்புறம் சித் சுகான்னு பேரு கொடுத்தாரு ஆச்சாரியர். இவர் விஷ்ணு தத்த கூட நீ இப்போ போய் பத்மபாதர் நீ அங்க சேவ் பண்ணிட்டு வேண்டியதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு விஷ்ணு தத்தைக்கு இன்னும் சன்னியாசம் கொடுக்கல. அதே அப்படின்னு கொண்டு போய் ஆச்சாரிய பாருங்க எவ்வளவு கன்சர்ன். கூட இருக்கணவனே அவசரப்படுறவனு தெரியும். சரி, இப்படி பத்மபாதர் கிளம்பி ஸ்ரீரங்கம் போனார். ஸ்ரீரங்கிலிருந்து வந்தவர் தானே ஞாபகம் இருக்க கதை. ஒரு நாள் காசில இருக்கும்போது ஒரு பையன் சத்சங்கத்துல உட்கார்ந்து இருக்கான். ஓகே, அதுல சில பேதாபிப்பிராயம் இருக்கு. இவன் திருச்சூர்ல இருந்து வந்தவனா கேரளையா ஸ்ரீரங்கமனே. இப்ப இந்த இன்சிடென்ட் தெரியுது. ஸ்ரீரங்கத்துக்கு போனான். யாரோ உறவையா தெரிஞ்சவன் இருக்காருன்னு இல்லை, அப்படி யாத்திரைக்கு ஸ்ரீரங்கம் போய் தானே ராமேஸ்வரம் போலாம். அது எந்த வழியில எப்படி வந்தார், ஸ்ரீரங்கம் வந்தார் விஷ்ணு தத்த கூட. வந்தப்போ அங்க அவனுக்கு பூர்வ ஆசிரமத்துல உறவியா இருக்கிற ஒரு மாமா இருக்கான். இவர் அவனை பார்க்கணும் போல எப்படியோ சந்திச்சா. பார்த்த உடனே இவர் காஷாய வஸ்திரம், இப்படி முண்டனம், ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டு இருக்கு. அவருக்கு அவர் பரம வைஷ்ணவர். அந்த வைஷ்ணவத்திலேயே ஏதோ சொல்றாங்க, ஒரு இருக்கு, நிறைய இருக்கு வேற்றுமைகள் வைஷ்ணவம். ஓகே, வீர சைவம்னு சொல்றது போல வீர வைஷ்ணவம் கூட இருந்திருக்கணும். அது எப்படிப்பட்ட வீரமோ தெரியல. என்ன வீரம்னா நாங்க சொல்றது ஒத்துக்கலன்னு வெட்டிடுவோம். மேபி அப்படிப்பட்ட வீரமா தெரியல. நடந்துச்சு இல்ல, எல்லா பக்கம் நடந்தது. நீங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க எங்க கிரகத்து பக்கத்துல ஒரு சின்ன இடம், அங்க தங்கிக்கலாம், பிக்ஷம் எடுத்துக்கலாம், அப்படி எல்லாம் சொல்லி ஒரு கட்டாயம் இருக்கலாம் வீட்டுல ஏதோ சொல்லி. சரி,
அப்படின்னு போனாரு. போனதுக்கு அப்புறம் அங்க 2 நாள்ல 3 நாள்ல இருக்கிறாரு நினைக்கிறாங்க பத்மபாதர். தினந்தோறும் இவனை எழுதின அந்த சதுஸ்ருதியுடைய அந்த சூத்திர பாஷ்யம் விஜய டிண்டிமா அதை எடுத்து எடுத்து படிச்சுட்டே இருப்பார். இவருக்கு ஆக்சுவலா இவன் மார்த்தடம், இவன் இப்படி எல்லாம் ஏதோ சந்நியாசம் இப்படி எல்லாம் ஆயிட்டானே, ஏதோ விபூதி எல்லாம் பூசிக்கிட்டானே அவருக்கு பொறுத்துக்கல. அப்புறம் இவன் ஏதோ தினந்தோறும் ஒரு புஸ்தகம் திரும்பி திரும்பி பார்க்கறது. என்ன புஸ்தகம் அது? கிரந்தம். என் ஆச்சாரியருடைய பிரம்மசூத்திரத்தை நான் பாஷ்யம் எழுதியிருக்கேன். அது அவருக்கு இன்னும் வயிற்றுச்சலா இருந்துச்சு. என்ன சொல்லி என்ன ஏதோ பேசுகிறாங்க. அவர் சொல்றது இவருக்கு ஒருத்தவர்ல அவர் இதெல்லாம் தவறு, இந்த அத்வைதம் இது அது இதெல்லாம் ஏதோ பேசு. சரி மாமா, நான் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு திரும்பி இப்படிதான் வருவேன், அதனால நான் வர வரைக்கும் இந்த கிரந்தம் வச்சுட்டு நீங்க படிங்க அப்படின்னு ஏதோ சொன்னா ராமேஸ்வரம் போயிட்டான். ராமேஸ்வரம் போய் எவ்வளவு நாள்ல முடிச்சிட்டு திரும்பி வந்தா அங்க அந்த மாமா வீடே காணும். வீடு காணும். மாமா இந்த பக்கம் வந்தாரு. வந்து ஒரே ஆக்ட் பண்ற. என்னாச்சு அலறிங்க மாமா, என்ன ஆச்சு? வீடு எரிஞ்சு போச்சு. வீடு எரிஞ்சு போனதுக்கு எனக்கு துக்கம் இல்லை, நீ ரொம்ப பிரியமா வச்சிருக்கிற அந்த பாஷை புஸ்தகமும் எரிஞ்சு போச்சு, அதுக்குதான் எனக்கு கவலை அப்படி எல்லாம் சொல்லும் போது இவர் வந்து பரவாயில்ல மாமா, அதுக்கு போய் நீ கவலைப்படாதுங்கோ, எங்க ஆச்சாரியோட கிருபத்தினால நான் எழுதின அந்த புஸ்தகம் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் திரும்பி எழுதுவேன்னு உட்கார்ந்தான். ஐயோ, இவன் அந்த புஸ்தகம் எரிச்சதே இதுக்குன்னு சொன்ன பாருங்க, எவ்வளவு துவேஷங்கள். அதனாலதான் சங்கரோட ஆவிர்வாவமே. நீ வைஷ்ணவமா இருந்த ஏன் இவ்வளவு அதுக்கு பொறாமை எதுக்கு? இதுக்கு என்ன? அவன் வழியில் அவன் யாரும் போறாங்க போகுது. சாஸ்திரம் ஆதாரம் எல்லாத்துக்கும், அது நீ ஒழுங்க பார்க்கணும். சரி, அப்படி இருந்தது. இவன் திரும்பி கிளம்புறான்னு ஏதுறான்னு சொல்லிட்டேன்னு ரொம்ப அடுத்த நாள்ல தினந்தோறும் ஒரே இடத்துல பிக்ஷை எடுக்கக்கூடாது. பிக்ஷை போயிட்டு வரா, ஏதோ இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு கொட்டாயம். அப்புறம் நீங்க இன்னைக்கு சாயங்கால சமயத்துல இன்னைக்கு பிக்ஷை இங்கே எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு சாதத்துல ஏதோ விஷம் கலக்கி கொடுத்தாரு. விஷமோ ஏதோ மருந்து என்னமோ. அதுக்கப்புறம் இவருக்கு தைச்சம் முடிச்ச போலாய் ஒரே சிரிப்பு, அழுது இப்படியெல்லாம் மாறி மாறி என்னென்னமோ பேசுறாரு. ராத்திரிக்குள்ளே இப்படி ஆயிப்போச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருக்கிற வைத்தியம் அவங்க கூட்டி பார்த்தா அவங்க இது நாங்க இதுல கை வைக்க மாட்டோம் அப்படின்லாம் ஏதோ சொல்லி, இது என்னமா காரணம் அப்படின்னு சொல்லி, இங்க ஏதாவது ஆயிடுமோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாமாவே சொல்றான் விஷ்ணுதத்த கிட்ட, நீங்க பேசாம உங்க ஆச்சாரியர் கிட்ட கூட்டிட்டு போங்க, அப்போதான் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல. அப்புறம் பத்மபாதரோட நடுநடுல கொஞ்சம் நார்மலா இருக்கும்போது அவனும் சொல்ற, சீக்கிரமா விஷ்ணுதத்தா என்னை எப்படியாவது ஆச்சாரியர் கிட்ட கூட்டிட்டு போ, ஆச்சாரியர் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்ல, அடுத்த நாள்ல சாயங்காலம் அப்படி கிளம்பி எப்படியோ அவர் உடம்பு இதாயிடுச்சு, மனசு இதாயிடுச்சு, எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி பைத்தியக்காரன் போல சிரிக்கிறார், அழறாரு, என்ன ஆகுறதுன்னு அவருக்கே தெரியல. அப்படிப்பட்ட நிலையிலும் அந்த பத்மபாதருடைய விஷயம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ உடனே வந்து சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லையே. இந்த நடுவுல என்ன ஆயிடுச்சு, பத்மபாதர் இப்படி இதுல நம்ம அப்புறம் எப்போ கனெக்ட் ஆகுற, எப்போ வருவாரு சந்திக்கிறதுன்னு வரும் ஸ்டோரி. అసలు இந்த புஸ்தகம் எழுதணும், அது எழுதணும், இது எழுதணும் అనేది இப்படி சங்கல்பங்களே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்பவே என்ன பண்ணணும்? உத்தமம் என்ன? உத்தமா சகஜாவஸ்தா, சகஜ ஆத்மனிஷ்ட ஸ்திதியில ஆனந்த நிலையில இருக்கிறத சகஜ அவஸ்தை. மத்தியமா தியான தாரண, தியானம் பண்றேன், தாரணம் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி இவ்வளவு உட்காருவேன், அப்படி உட்காருவேன், கண்ணு மூடி ஏதோ பண்ணுவேன்னா மத்தியமா அவஸ்தை. அதமா
சாஸ்திர சர்ச்சை, சாஸ்திரம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? உங்களது என்னது? பட் இதெல்லாம் சங்கரர் பண்ணாரேன்னு தோணும் நமக்கு. எப்போ ஞான நிஷ்டல இருந்ததுக்கு அப்புறம் சமுதாயத்துக்கு தர்மத்துக்கு தேவைப்பட்டதுனால செஞ்சாரு. பட் சாஸ்திரம் சொல்றது அதமா சாஸ்திர சர்ச்சை. தென் தீர்த்தயாத்ரா அதமா அதமம். இது சங்கரர் சொன்னது இல்ல, இது வேற ஒரு சுபாஷிதம். தீர்த்த யாத்திரைன்னு சொல்லிட்டு ஆத்மனிஷ்ட வந்ததை முதல்ல அதிக முயற்சி பண்ணும். அதுக்கு எப்படி பண்ணணும்? அது பண்ணியா சிரவணம் பண்ணணும், அதெல்லாம் ஆயிடுத்த இல்ல போகணும் அங்கங்கன்னு இன்னும் ஒரு அதமாதமா வந்து தீர்த்த யாத்திரா சங்கல் இப்படின்னு சொல்லும் போது ஓ இந்த மாதிரி பக்தாளுக்கு சிஷ்யர்களுக்கு கூட சாதாரண மக்களை பத்தி விட்டுடுங்க, இவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு பிராரப்தம் வந்து ஒரு மோதும் போது என்னதா கதி அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல கருத்து இல்லை. இந்த பத்மபாதர் ஸ்டோரியில என்ன பண்ணணும்? பிராரப்தம் என்னமோ வந்து மோத போறது, பகவான் ஆசிரியிச்சு இருக்கணும், இல்ல குருன்னு ஆசிரியிச்சு இருக்கணும். அதனால்தான் வெளியில போக வேண்டாம்னு சொன்னாங்க. குருன்னு ஆசிரியிச்சு இருந்தா, பகவான் ஆசிரியிச்சு இருந்தா பிராரப்தம் வரும், அந்த விஷயம் வரும். ஆனா அது அப்படியே போனதே போனதே அந்த அளவுக்கு நம்ம பார்த்தது தெரியாது, தாங்கிக்கலாம். புரியுதா? அதனாலதான் பக்தி பகவான் குரு ரெண்டு சமந்தான். குரு இல்ல அந்த அளவுக்கு எனக்கு பக்தி இல்ல, எனக்கு குரு அப்படி இருக்கு. பகவான் இருக்கானே, ஆனா நீ பகவான் பிடிச்சிட்டு இருக்கியா? இல்ல ஏன் பிராரப்தம் இப்படி வருது, ஏன் அப்படி வருதுன்னு திரும்பி திரும்பி வேற ஏதோ பிராயஷ்சிதம் பரிகாரம்னு சொல்லி ஜோதிஷம் அங்க போறியா? பகவான் நாமத்துல இருந்து பகவானோட பாதம் கட்டிய பிடிச்சிக்க, நீ வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பிரார்த்தம் அது வந்து மேபி அதோட பவர் குறையும், வந்தாலும் தலைமையில இருந்து அப்படி போயிடும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் இல்லைன்னா குருன்னு ஆசிரிச்சு. சரி, அடுத்தது விஷயம். ஒரு நாள் பிருஹதாரண்ய உபனிஷத்தோட பாஷ்ய பாடம் நடந்துட்டு இருக்கும்போது சங்கரர் நடுவில் நிறுத்தி கொஞ்ச நேரம் மௌனம் ஆயிட்டார். உபாதி சமாதி அப்படி சமாதின்னா அந்த பாவத்துல இருந்து அது ஏதாவது வரணும்னா நிதானமா தான் பேசுவாங்க. ஒரு வார்த்தை எடுத்துட்டு ஒரு இது அப்படி சொல்லுவாங்க. ஏதோ பாட்டை முடிக்கணும்னு வேகமா சொல்ற விஷயம். இந்த காலத்துல நம்ம முடிக்கிற மாதிரி சத்சங்கம் டைம் பவுண்ட் லிமிட் கிடையாது. மௌனம் ஆயிட்டாரு திடீர்னு. பாட்டம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் சுரேஸ்வரன் பத்மபாதர் இல்ல சுரேஸ்வரர் கிட்ட சொல்றாரு, நான் இப்போ உடனே கிளம்பி காலடி போனோம். எங்க அம்மா வந்து கடைசி அவஸ்தையில இருக்கிறான், சரீரம் இன்னும் கொஞ்சம் நாளுதான் இருக்கும். அம்மாவுக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது வாக்தானம் பண்ணிருக்கேன், நீ எப்போ என்ன ஸ்மரிச்சுக்கிறியோ அந்த காலத்துல நான் இங்க வந்து நிற்பேன்னு சொன்னார். அது சங்கரத்துக்கு தெரிஞ்சிச்சு, அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, வயசாயாங்க அப்படின்னு. அதனால நான் கிளம்பி நானும் அப்புறம் சித்சுகன்னா ஞாபகம் வச்சுக்கணும், சின்ன வயசுல அந்த ஊர்ல இருக்கிற விஷ்ணு சர்மா, நாங்க 2 பேர் மட்டும் போறோம், நீங்க நிதானமா அப்புறம் வந்து சேர்ந்துக்கலாம், எல்லா சிஷ்யாளுன்னு நல்ல ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, என்ன இருக்கிற பெரியவர் அவர்தான் அப்படி ஒப்பிழிச்சுட்டு சித்சுக கூட சங்கரர் கிளம்புறார். கிளம்பி போற சமயத்துல மார்க்கத்தில் பொதுவா வேதாந்த பாஷ்யம் இந்த மாதிரி கிளாஸ்ல எங்கேயுமே பேசாத ஒரு யோக விஷயத்தினை பத்தி பேசுறார் சங்கரர். யோகி ஞான நிஷ்டர்களா இருக்கிறவங்களுக்கு, யோகிகளுக்கு வந்து இந்த காலம் என்பது இல்லை, மனசு கிளம்பும் போதுதான் காலம் வருது, அப்புறம் காலம் வந்தா தேசம் வரும்,
அப்படின்னு ஏதோ பேசுறாரு. இந்த சித்சுகாக்கு ஆச்சாரியர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயம் பேசுனது இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு திங்க் பண்றதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. இதை கொஞ்சம் ஆச்சாரியர் இப்படி சூச்சனா பேசினாரு தவிர அதுக்கப்புறம் அப்படியே வேகமா கிளம்பி நடந்து 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 ஆல்ரெடி வந்து சேர்ந்தாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப தெரியாது. ஆனா நான் இப்ப சொல்லிதான் ஆகணும். ஓகே, இது அப்புறம் ரிவீல் ஆகும். திரும்பி சுரேஸ்வர் அவங்க எல்லாரும் வந்தார். யோக மார்க்கத்தில் அஷ்ட சித்திகள் இருக்கிறதுனால சங்கரர் அப்படி அடுத்த நாள்ல காரணில வந்து நாள் கூட ஆயிருக்காது. ஆனா அது சித்சுக்கு தெரியல, என்ன நடந்தது தெரியல, ஏதோ பேசிட்டாரு. பார்த்தா இங்க வந்தாச்சு. டைம் అనేది இல்லாம யோக மார்க்கத்துல அப்படி இங்க வந்து நின்றுட்டார் சங்கரர். இல்லைன்னு எப்படி காலடி போக முடியும் அவ்வளவு சீக்கிரம்? இது இப்போ கூட சித்சுக்கு சந்தேகம் வரல. ஓகே, அவங்க எல்லாரும் வந்தப்போ ஒரு கேள்வி வரும், அது அப்புறம் சொல்றேன். சரி, வந்து பார்த்தா ஊருக்குள்ள இவங்க 2 பேரு காஷாய தண்டம், காஷாய வஸ்திரம் தண்டம் தரிச்சு வரும்போது குழந்தைகள் யாரும் விளையாடுறதில்ல, போய் 2 எத்திக்கண்டு வராங்க அப்படின்னு சொல்லி போய் சொன்ன உடனே சாரதம் ஆரியம்மா பட மன்சம் கட்டில படுத்திருக்கான். பந்துகள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் இது காதுல விழுந்த உடனே ஒரு தோணுறது ஹுதயத்துல, இந்த பையன்தான் சங்கரன் தான் வந்திருப்பான். ஏன்னா அவனே ஸ்மரிச்சிட்டு இருக்கிறான். சங்கரன் ஸ்மரிக்கிறான்னா பையன்னு ஸ்மரிக்கிறான், சங்கர பகவானே ஸ்மரிக்கிறான். அப்படி வந்து அந்த அம்மா வந்து ஏந்திக்க முடியல. அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணார் சங்கரர். நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அம்மா கிட்ட, உனக்கு என்ன ஆசை ஏதாவது இருக்கு, என்ன வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து எதிகள்னு சொன்னா அவங்க நீ தொடலாமோ இல்லையோ, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு தெரியாது, எப்படி இருக்கான். பார்த்து அப்படி சூரியன் போல தங்கம் போல் ஜொலிச்சுக்கிறார் சங்கரர். இப்படி பார்த்து நினைக்கும் போது ஏதோ கௌரவமா அப்படி பார்க்கணும்னா இவர் சொல்றாரு, இல்லம்மா, நான் உங்க சங்கரன் தான், உங்க புள்ள சங்கரன் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதம் பேசுறாரு. அது சொல்லி அப்புறம் உனக்கு என்ன ஆசை ஏதோ அதை சொல்லு, நான் நிறைவேற்றேன். ஆரியாம்பா வந்து என்ன சொன்னார்னா, குழந்தை ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கு கொஞ்ச நேரம் குருவாயிரு, என் பக்கத்துல எனக்கு குருவாயிரு என்றார். பாருங்க, தேவஹூதி எப்படி கபில பகவான் வந்து அங்க அப்படிதானே கபில பகவான் டீச்சிங் பண்ண போற பிரதட்சணம் எல்லாம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தாய் பகவானு அப்படியே குருஸ்தானத்துல இருந்தார். இங்க எனக்கு வந்து அந்த ஈஸ்வர தர்ஷனம் ஏற்படுற போல் இந்த சரீரம் ஓடுறதுக்குள்ள மனசுல அதே இருக்கிற போல் எனக்கு நீ உதவி செய்யணும், அனுகிரகம் பண்ணணும், குருவா இருக்கணும், அதுதான் முக்கியம். அங்க கூட அதானே கபில கீதையில கேட்டா தேவகூதி அம்மா. அப்போ சங்கரர் அப்படியே கொஞ்சம் ஞானஸ்தில நிலையில இருந்து சங்கர பெருமாள்னு அப்படி ஆவாகனம் பண்ணி தியானம் பண்றாரு. இவர் தியானம் பண்ண அம்மாவுக்கு கூட அதே தியான நிலை ஹிருதயத்துல மனச எண்ணங்கள் எல்லாம் அடங்கி ஒரே திவ்ய தர்சனம் ஏற்பட்டது. சொன்ன இந்த சங்கரருடைய ரூபம் அதெல்லாம் தெரியுறதே இங்க. அப்போ வந்து சங்கரர் ஸ்லோகங்கள் வருது, அதுக்கப்புறம் அவருக்கு வாயிலிருந்து ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம், சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். அதுல ஒரு ஸ்லோகம் மட்டும்,
चन्द्रोद्भासितशेखरे स्मरहरे गङ्गाधरे शङ्करे सर्पैर्भूषितकर्णकण्ठविकरे विवरे नेत्रोत्थैश्वानरे दन्तित्वकृतसुन्दराम्बरधरे त्रैलोक्यसारे हरे मोक्षार्थं कुरु चिन्तवृत्तिम् अमलाम् अन्यैस्तु किं कर्मभिः. முதல் 3 வரி சங்கர பகவானுடைய அந்த ரூப சகுண ஈஸ்வர வர்ணனம் அது புரிஞ்சது நமக்கு. இப்படி சொல்ல சொல்ல பரம பக்தாள்னாலும் அரையம்பாள் ரொம்ப மெச்சூர் அதான் இருந்தா. அப்போ எத்தனை வருஷம் எவ்வளவு பக்தி, எவ்வளவு உபாசனா, எவ்வளவு அனுஷ்டானம் அதெல்லாம் இருக்கு. அப்படி இருந்ததுனாலதான் சங்கரர் இருந்தார். இந்த கடைசி வரி பாருங்க, அதுதான் முக்கியம். என்ன கேட்கிறான்? மோக்ஷார்த்தம் குரு சித்தம் அமலாம். என்னோட மோட்சம் அடையறதுக்காக என்ன சித்தத்துல இருக்கிற மலத்தின் நீக்கி, வாசனைகளை நீக்கி அமலம் சுத்தம் பண்ணு. அதுதானே வேணும். கடைசியா சரீரம் விடும்போது இன்னொரு சரீரம் வராம இருக்கணும்னா அந்நகித்து கிம் கர்மவிகி, வேற எதேதோ கர்ம பண்ணா இந்த ஒரு வாசனை இருந்தா கூட போதுமா? அந்த உயிர் விடுற சமயத்துல அந்த வாசனை பிரபலமா இருந்த கண்ணு மூலமா எட்டி பார்க்குமா, அந்த வாசனை போயிடுச்சு, அந்த பிராணம் அப்படி போயிடும். மனச சட்டில் பாடி அப்படி போயிடும். காதுனாலையோ மூக்குனால ஏதாவது இந்த ரந்திரங்களோட அந்த வாசனை அப்படி எட்டி பார்க்கணும். யாரோ வந்தாங்க, என்னவோ சொல்றாங்களே, யாரும் வந்தாங்க அப்படின்னு இது ஏதாவது நீ பண்ணியாச்சுன்னா மனசு இது என்ன, இந்த சரீரம் விடுறதுக்கு முன்னாடி இந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த கேட்டர் பில்லர் இருக்கு, அது இன்னொன்னு குடிச்சுக்கிட்டு பின்னாடி சரீரத்தின் விடும்போது அந்த வாசனை மூலமா இன்னொரு சரீரத்தின் அதை கேட்ச் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. அப்போதான் இது விடுமா. அப்ப அந்த வாசனாட்சயம் ஏற்படணும்னா அதுதான் அந்த மனசு எங்குமே போல பகவன் நாமத்திலேயோ பகவத் ரூபத்திலேயோ இருந்து அது மட்டும் பத்தாது, ஞானோபதேசம் வேணும். சங்கரர் பண்ண போறார். எக்ஸாக்ட்லி இதேதான் ரமணருடைய அம்மா விஷயத்துல இருந்து அந்த கதை சொல்றேன். இது சொல்லிட்டேன். சரி, இப்படி அந்த சிவ அபராதன க்ஷமாபண ஸ்தோத்திரத்தினை வந்துட்டு அதுல ஆக்சுவலி எல்லா ஸ்லோகத்துல நான் படிச்ச ஸ்லோகம் நடுவில் அது ஒன்றும் என்ன அந்த அர்த்தத்துக்காக எடுத்துட்டேன். எல்லாத்துல எப்படி வரும்னா சந்தவ்யோமே அபராதம் அபராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ அது வரும் எல்லாத்துலயும். சரியா? இது அஷ்டகம் இல்ல, நிறைய இருக்கு. அப்படி சிலதுல விருத்தம் மாறி இருக்கும். சரி, இப்படி அம்மாக்கு பக்கத்துல இருந்த சிவதர்ஷனம் அம்மா மனசு எங்குமே போறது. இந்த சந்தர்ப்பத்துல சொல்லணும், ரமணர் கூட அவங்க தாய் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ரமணர் இங்க இருக்கான்னு தெரிஞ்ச அப்புறம் காஷாயம் உடுத்துக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி அங்க ரமணர் கூடவே இருந்தான் நிறைய வருஷம். அப்ப அந்த அம்மா சரீரம் உடுப்புறான சமயத்துல பக்கத்துல 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது கூட ஒரு நாள் ஏதோ சொன்னார், ஒரு மனுஷன் சரீரம் உடுப்புறான்னு சொன்னா அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் தெரியணும். அதுக்கு யாராவது ஒருத்தராவது கடிச்சா அந்த ஜீவன் இல்ல நம்மளே மனசார குருவோனி பகவானி கூப்பிட்டு. இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. சங்கரர் பண்ணும்போது ரமணர் பண்ணும்போது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒருவேளை அப்படி நமக்கு ஏதாவது அறிவு இருந்தா, நமக்கு தெரிஞ்சு நம்ம யாரோ தெரிஞ்சவன் போறான் அப்படி இருக்கிறோம்னா என்ன பண்ணணும்? ஆனா நம்மளும் பண்ண விட மாட்டாங்க இன்னும் இருக்கிற ஒரு 4-5 பேர். அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு இந்த அறிவு இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
6 மணி நேரம் பக்கத்துல தலை மேல ஒரு கை, நெஞ்சு மேல ஒரு கை வச்சு அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இந்த வாசனங்கள் எல்லாம் நீக்கிறார். ஜஸ்ட் அந்த ஸ்பர்ஷ மூலமாகவே பிரம்ம ஞான நிஷ்டனா இருக்கிறவன் அவருடைய ஸ்பர்ஷ, அவருடைய திருஷ்டி, அவருடைய சிந்தனை எல்லாம் அங்க செய்யும்போது அந்த ஜீவனு சிரமம் இல்லாம அந்த அம்மா சமாதி ஆயிட்டாங்க. அப்போ யாரோ பக்தாள் அம்மா கைலாசம் வைகுண்டம் அடைஞ்சாங்க ஏதோ சொன்னாங்க. முக்தனாயிட்டான், முட்டாளாயிட்டான் அவன் அப்படின்னு சொல்றாங்க கான்பிடென்ட். அதனால இங்க சங்கரர் அதேதான் அம்மாக்கு. ஆனா ஆரியாம்பாக்கு சிவ அனுகிரகனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. அது ஒண்ணும். இன்னொரு பக்கம் விஷ்ணு பக்தி இருக்கு இவங்களுக்கு. பக்கத்துல முதல்ல விஷ்ணு கோவில் இருந்தது நான் சொன்னேன் இல்லையா, இங்க இந்த கிராமத்துல இருந்தது. அதனால அம்மா விஷ்ணு தரிசனம் கூட எனக்கு ஏற்படணும்னு ஆசைப்படுறான். அதையும் நிறைவேற்றிட்டாரு. நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த சகுண ரூபத்துல மனசு அதையே விட்டுட்டு நிர்குண நிராகார சச்சித் ஆனந்த சைதன்யம் ஏக வஸ்து, அது எப்பவுமே இருக்கு, அதுக்கு பிறப்பில்லை இறப்பில்லைன்னு மகா வாக்கியத்தின்னு எல்லாம் உபதேசம் பண்ணி பேசுறாரு. அதை பத்தி புரியுமா இப்போ? அப்படி உபதேசம் பண்ணான்னா குரு கிருபனாலையும் அந்த ஜீவியோட பக்குவத்தினாலையும் அந்த சரண்டர் சரணாகதி, நீ குருவா எனக்கு இருந்து எனக்கு பண்ணன்னு சொன்னாங்க. யாராவது சொல்றாங்களா வயசானவங்க உயிர் விடும் போது? அது சொல்றதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் இல்லையா? அதுதான் இன்னொரு பக்கம். அட்லீஸ்ட் நமக்கு பேச தெரிஞ்ச இங்க யாரு எதுவுமே குடும்பம் அதிபதி இதை பத்தி பேசாதுங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லறதுக்கு வாய் சக்தி இருந்தா சொல்லணும். என்னதான் இப்ப அது எல்லாம் பத்தி பேச அதுவும் நாமும் சொல்லுங்க, எதுவுமே என்ன கேட்காது சொல்லி இருக்கணுமா பாருங்க. இது 2 பக்கம் வேலை நடந்தா அப்ப அதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம இத்தனை வருஷமா இதெல்லாம் கேட்டு 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 இதுல இருக்கணும். இது அவசியம். ஏன்னா ஏதோ ஒரு நாளைக்கு விட வேண்டியதா, அது விடுறது எப்படி? சரீரம். அப்போ அப்படி எல்லாம் பேசி மகா வாக்கிய உபதேசம் பண்ணி அங்க பட்டபாதருக்கு பண்ணாரு இல்லையா, குமாரில பட்டருக்கு கூட சரீரம் விடும்போது. அப்புறம் அந்த அம்மா நிர்வாணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாத்தையுமே அங்கே இருந்து பண்ண வச்சாரு. அவரே பண்ணாரு. அது ஏதோ வேற கதை சொல்லுவாங்க. அங்க ஊர்ல இருக்கிற நம்பூதிரி பிராமணர் எல்லாரும் ஒத்துக்கல. ஏன்னா சன்னியாசம் எடுத்து அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த கதை சங்கர விஜயன்ல எங்குமே வரல. அப்புறம் இவரே அப்படி அக்னினை உருவாக்கிட்டு தானம் பண்ணிட்டாரு. அப்படி எல்லாம் கதை சொல்லப்படுறது. பரவாயில்ல, மொத்தத்துல இருந்து எல்லாம் செஞ்சு அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றிட்டார். என்ன தாய் அதான் சொன்ன, சன்னியாசான கூட தாய்க்கு நமஸ்காரம் பண்றது. அப்புதான் அப்பு எழுதினாரா அதுக்கு முன்னாடியே எப்போ எழுதினாரா தெரியல. மாத்ரு பஞ்சகம், அம்மாவுடைய பெருமை, இந்த ஸ்திரீ தன்மை. ஸ்திரீ என்ன ஸ்திரீயா பிறந்தா அது பூர்ணமாகல, தாயானப்புதான் பூர்ணமாக. அது இயற்கையில ஒரு சிறப்பான ஒரு விஷயம். என்னது? மதர்ஹுட் இஸ் த டோர் ஃபார் டிவினிட்டி. இது முதல்ல தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு அந்த மாத்ருத்துவம் மாத்ரு பிரேம் అనేది எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மட்டுமே இல்லை, அது ஒரு பெரிய என்னதை சொல்லுது, அனந்தமான ஒரு சக்தி. அது இந்த தாய் தன்மை மதர்ஹுட் అనేది பெண்களுக்கு மட்டும் இருக்கிறது நினைச்சு கூடாது, ஆண்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்களுக்குள்ள கூட அந்த மாத்ருத்துவம் மாத்ரு பாவன பிரேமனே இன்வோக் பண்ண முடியும். அப்படி செஞ்ச
பக்தாள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. பெரும்பாலும் ஞானிகளுக்குள்ள அந்த மாத்ருபாவம் கூட பார்க்கிறோம். இங்க சங்கரருக்குள்ளேயே எவ்வளவு கேர், எவ்வளவு கன்சர்ன். அப்போ அந்த பிரேம், அன்கண்டிஷனல் லவ் అనేది அப்படி வரும். மாத்ருத்வம் அதை சொல்லி புரிய வைக்கிற விஷயமா இல்லை. அது ரிஃபைன்டு இமோஷன். அது மாத்ருத்வம், பிரேம, மாயா இதெல்லாம் ஒரு பக்கம் வேதாந்தம் பேசும்போது அப்படி இருந்தா கூட வியாபகாரிக திருஷ்டிலோ பிரபஞ்சத்திலோ தாய் தன்மை, மதர்ஹுட். அதனால இந்த நாட்டுக்கு சிறப்பு. இங்க ஒரு நாரி சக்தி, இப்போ ஸ்திரீ சக்தி எது சொன்னா கூட இங்க கொடுத்த அந்த கௌரவமாவது வேதத்துல எத்தனை நாரியாக பூஜ்யந்து தத்திர ரமந்தே தேவதாக. எங்க ஸ்திரீகள் பூஜிக்கப்படுறாங்க அங்க தேவதைகள் வந்து நிருத்தியம் பண்ணிட்டு ஆனந்தமா இருப்பாங்களாமா. தட் இஸ் அவர் கல்ச்சர். அப்போ மாத்ரு பஞ்சகம் இட் இஸ் a door for divinity. அதனால ஸ்பெஷலா தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும். நான் எந்த அளவுக்கு அந்த பிரேமனை வந்து நான் நிறைய பேருக்கு எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா அந்த அளவுக்கு எனக்கு அந்த தெய்வத்துவத்துக்கு நெருங்கி போறதுக்கு எனக்கு கதவு திறந்து இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். இது சேம் ஜென்ஸ் கூட அந்த பாவத்தை. அப்போ எல்லா பொறாமை, ராகம், துவேஷம், குரோதம், காமம் எல்லாம் భక్తి, ప్రేమ. அதுதான் பக்தி சாஸ்திரம் சொல்லும்போது பரம பிரேம ஸ்வரூபா அன்னார். பக்தியுடைய ஸ்வரூபம் என்ன? நாரத பக்தி சூத்திரத்தில் பரம பிரேம ரூபா, பரம பிரேம. அதுதான் நான் அனந்தம்னு சொல்லிட்டேன், அன்கண்டிஷனல். இந்த ஆகாயம் நம்ம எல்லாரும் தாங்கிறது என்ன உறவு? ஆகாயத்துக்கு நமக்கு ஏன் தாங்க? பூமி அதான் மெயின். ஆகாயம் பதில் பூமி சொல்லுவாங்க. பூமி தான் முக்கியம். தாரணாத் தாரயதி தரத்ரி தரணி, தாங்கிக்கிறது, ஏத்துக்கிறது. அப்போ ஒரே ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன். மாத்ரு பஞ்சகம். ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வாரசூலவ்யத நைருச்சம் தனு சோஷணம் மலமயி शय्यां संवत्सरी एकस्यापि न गर्भभारभरण क्लेशस्य यस्य क्षमः दातुं निष्कृतिमुन्नतोऽपि तनयः तस्यै जनन्यै நமः. இங்க பாருங்க, என்னுடைய அம்மா பேரு அப்படி சொல்லல. ஆமன தஸ்யை ஜனன்யை நமஹா. யாராவது ஆகட்டும், அந்த தாய் தன்மை, மதர்ஹுட் இருக்கு, அந்த பிரேம பாவம். அந்த அம்மாக்கு நான் கொடுத்த கஷ்டத்துக்கு, அந்த அம்மா பட்ட கஷ்டத்துக்கு எப்பிருந்து நான் கர்ப்பத்துல பிரவேசிச்சு அந்த அம்மாவுக்கு சரீரத்துக்கே தொந்தரவு கொடுத்தேன், வயிற்றுக்குள்ளேயும் தொந்தரவு கொடுத்தேன், பிரசவ வேதனமும் கொடுத்தேன். பிரசவிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஒரே கட்டில மலமூத்திரங்களை நான் அப்படி விசர்ஜனம் பண்ணிட்டு இருந்த அம்மா பக்கத்திலே படுத்துட்டு எனக்கு சேவை பண்ணிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட தாய்க்கு அவங்க செஞ்ச இந்த இதுக்கு வந்து எனக்கு நான் எந்த குழந்தையாக சன்னன்னு சொல்றது சுதம் தனையாக எந்த குழந்தையாவது அதை திரும்பி கம்பென்சேட் பண்ண முடியாது. அதான் அர்த்தம். என்னுடைய கம்பென்சேட் பண்ணணும்னு நினைச்சுக்காத, பண்ண முடியாது. அப்போ எப்படி இருக்கணும் நம்ம? அதான் சங்கரன். தஸ்யே ஜனன்யே நம. யாராவது இங்கு இன்னொரு கருத்து, புருஷனே பாரிய மூலமா தன்னு தானு குழந்தைய பிறக்கிறார். வேதம் சொல்றதை வேற பிருதாரண்யத்துல எங்க சொல்லியிருக்கேன். புருஷனு ஜாயா அన్న அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல பாரிய. ஏன் ஜாயன்னா புருஷனே அந்த
ஸ்திரீ கர்ப்பம் மூலமா புள்ளையா பிறக்கிறான். அப்போ சொல்றது 10 குழந்தைகள்னு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு உதாரணம் கொடுக்குது. 10ன்னு சொல்றது உபனிஷத். நான் 10வது குழந்தைங்க அம்மா. 10 அப்புறம் அப்புறம் என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் பிகம்ஸ் தி 11th சைல்டு. ஆமா, இது ஒரு மந்திரம் இருக்க கல்யாணம் சமயத்துல சொல்றது, அர்த்தம் தெரியாது யாருக்கு. அப்போ அந்த பாரியான இப்போ அத்தனை குழந்தை போல் பார்த்துக்கணுமா அப்படின்னு இவர் பார்த்துக்க வேண்டாமான்னா இவரும் அப்படிதான் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் கை பிடிச்சுக்கிட்டு பார்வதி பரமேஸ்வர் உண்ணாகணும். உண்ணாயிட்டு என்ன மோட்சம். மோட்சத்துக்கு 2 பேர் கைப்பிடிச்சு 2 பேர் சேர்ந்து மோட்ச சிம்ஹாசனத்துல ஏறுவானே, அதுதான் அர்த்தம். பல கருத்துக்கள் அப்படி எல்லாம் இருக்கும். சரி, இப்படி எல்லாம் மகா வாக்கிய உபதேசம் அம்மா நிறைய படிச்சாரு. அங்க மனோ புத்தி எல்லாம் அப்பப்போ அந்த அம்மாவுக்கு மனசு எங்க போக வாசனக்ஷயம் ஏற்பட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த ஒரே விஷயம் மட்டும் சொல்லி நிறுத்திக்கிறோம். ஆயிடுச்சு எல்லாம். சங்கர அந்த காலடியில இருக்காரு, சரியா? அந்த கிரகத்துல இருக்காரா, எங்க இருக்காரு, பக்கத்துல மரத்துக்கு கீழே இங்க இருக்காரு. எல்லாரும் சந்தோஷம் தானே. அப்போ யாராவது இன்னும் பெரியவங்க எல்லாம் உயிரோடு இருந்த சங்கருடைய பேரு சாதாரண சங்கரன் இல்லையே, அவர் ஜெகத்குரு ஜெகத்குரு అని அப்படியே பேரெல்லாம் பரவிச்சு எல்லா இடத்துக்கும். சரி, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சுரேஸ்வரர் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வந்துட்டான், காலடிக்கு வந்துட்டான். வந்த உடனே சித்சுக எப்படி இருக்கு, எப்படி உங்க பிரயாணம் எப்படி நடந்துச்சு எல்லாம், எப்போ கிளம்புங்க, எவ்வளவு ஆச்சு? அதே நீங்க போன அடுத்த நாள்ல நாங்க கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி வேண்டியதெல்லாம் இது பண்ணிட்டு அங்க பாருங்க, யாருக்கும் அங்க அட்டாச்மெண்ட் இல்லை. ஆச்சாரியர் கூட எல்லாரும் சன்னியாசிகள் அங்க யாரும் இருக்கிறவங்க இருந்தாங்க. ஒரு 25 நாள் ஆயிடுச்சு இங்க வந்து சேர்றதுக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ சித்சுகனுடைய கணக்குல வந்து வந்தப்பிலிருந்து காலடிக்கு இன்னைக்கு 20 நாள் தான். இவங்க 25 நாள் நடந்தாங்கன்றாங்க. அந்த கணக்கு அதுல எதுவுமே புரியல. இப்போ சுரேஸ்வர் சொல்றாரு, தெரியுமா, ஆச்சாரியருடைய சந்நிதியில இப்படிப்பட்ட ஞானநிஷ்டர்கள் அவங்க சந்நிதியில இது ஏதாவது இப்படி நடக்கும் சம்பவம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னைக்கு எனக்கு அவருக்கு வாதனம் நடந்துட்டு இருக்கும் போது எங்க மனைவி உமாபாரதி மத்தியஸ்தனா இருந்தே மீடியேட்டர், அன்னைக்கே அந்த ஒரு அற்புதம் தெரிஞ்சது. அப்பவே சாட்சாத் சிவன் தான் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவர் ஏதோ சொல்லி அப்படி அதனால சொன்னா கூட சித்சுகனை காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல. அப்ப அப்படிதான் நடந்திருக்கும். அதனாலதான் ஆச்சாரியர் அன்னைக்கு வந்து அந்த யோகா பத்தி அப்புறம் இந்த டைமும் உத்தேசமும் அதே இது இல்லை, அவங்களுக்கு they can cancel that அப்படின்னு எதுவும் சொன்னா அதெல்லாம் ஞாபகம் வந்து அப்போ கண்டிப்பா அன்னைக்கு ஆச்சாரியப்படும் எனக்கு. ஆனா அன்னைக்கு புத்தி மனசு எதுவுமே சிந்திக்காவே ஆயிட்டு லாஜிக்கல்ல திங்க் அப்படி கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இனிமே அடுத்ததாக சின்ன வயசுல ஜஸ்ட் க்ளூ கொடுத்துட்டு நிற்பேன். சின்ன வயசுல அப்பவே ஊர்ல இருக்கும் போதே ரொம்ப பேரு எல்லாம் சங்கருடைய புத்தி அதெல்லாம் தெரிஞ்சு சாஸ்திரம் ஞானம். அந்த பக்கத்துல ராஜா கிங் ராஜசேகரன், ராஜா ராஜசேகரன் அவர் வந்தார். அப்போ சந்திச்சு நிறைய காணிக்க கொடுத்த சங்கர் எடுத்துக்கல. ஸோ ஓல்டு டிவோட்டி டிசைபிளர் டிவோட் அவர் வந்து சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த உண்மையான சங்கர திக் விஜயம் இங்கதான் திக் விஜயம். திக்கன்னா now Shankara again going to start from there until the end of his life. காஷ்மீர் வரைக்கும் திரும்பி இமாலயத்துல போய் சரீரம். இப்போ 24-25 வயசு இருக்கலாம். another 7 years 32. அது எப்படி எல்லாம் எங்கிருந்து கிளம்புறாரு
அப்போ முன்னாடி போகாத நிறைய இடங்கள். ஏன்னா இப்போ திக்விஜயம் అనేది வேற. இப்போ ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸோட போறாரு. அப்பு போனது போல இல்ல. ஏன் இந்த ராஜசேகரன் அண்ட் சுதன்வா இவங்க 2 பேர் சேர்ந்து ஏற்பாடு பண்ணது. அது எப்படி ஆரம்பிக்க போறது, எப்படி அந்த திக்விஜய யாத்திரா முடிப்படுறது, நம்ம உதாரணமா வர கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.